வெல்கம் டு சுரேஷ் ஃப்ரம் vlog. இன்னைக்கு எந்த ஒரு பிளானும் இல்லாதனால நாங்கள் எப்பயும் போல் வாக்கிங் போகிறது பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 days வந்து நேற்று ஒரு நாள் வந்து பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா வெதரும் கிளைமேட்டும் கொஞ்சம் ஓகே, ஆனால் சூரியன் தான் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கார் பொறுமையாக. நேற்று கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சு, இன்னைக்கு எங்கே கிளைமேட்டு? இது செம்ம கிளைமேட்டு. நேற்று கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. அதுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை தான்னா, முந்தின நாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை முன்னாடி வெள்ளிக்கிழமை தான். ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock அப்படி வந்து மழை பெஞ்சுது, அதுவுமே சூப்பராக இருந்தது. இன்றைக்கும் அதே மாதிரி சண்டே அதுவும் மழை பெஞ்சா சூப்பராக இருக்கும். மண்டே அதுவும் பெய்யறதுனால வேலைலாம் கெடுது. யாருக்காச்சும் வந்து வெயில் காலத்தில் வந்து கோல்டு பிடிக்குமா? எனக்கு பிடிக்குது. ஏன்னா நான் ஒரு ஏலியன்றதுனால பிடிக்குது. இவர் நார்மல் பீப்புள் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி கருத்து. கோல்டு பிடிக்கணும் இல்லை, உங்கள் பாடிக்கே பெரிய டெஸ்டிங் தேவைப்படுது. பாடிக்கு வெயில் காலத்தில் மட்டும்தான் இந்த ஒரு மாதம் தான் பிடிக்கும். ஏன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட்டான பீப்புள். வெயில் காலத்தில் பிடிக்குது எனக்கு. ஆமாம், நார்மல் பீப்புளே இல்லை. நல்லா உச்சி வெயில் அந்த டைமில் யாருக்கிட்டனா பேசிட்டு இருக்கும்போது இப்படி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி இந்த மாதிரி யாருக்குன்னா வெயில் காலத்தில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட மன்மதன் படத்தில் வரா மாதிரி தான், மற்றவங்களாம் ரத்தம் சிந்துவா சிம்பு, இவங்க மூக்கு சொல்லி சிந்துவாங்க. அப்போ நானும் சிம்பு. ஆனால் ஒரு இதில் சொம்பு இல்லை, நீ சொம்பு சொம்பு. ஸோ எதுக்கு வரவங்களை டிஸ்டர்ப் ஆகாமல் தான் சரி. என்ன தான் நம்மள சொம்புனாலுமே நம்ம ஒரு சிம்புன்னு எடுத்துக்கணும். லைட்டாக வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே மேலே தூக்குது. நேற்று கிளைமேட் இன்னைக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்ண்ணா. அந்த காலத்தில் இங்கே மேலே பாருங்க, ஜெயிலா என்னதுண்ணா அது பேக் சைடில்? ஜெயிலா காவலர் ஓய்வு எடுக்கும் அறையா? அவ்வளோ தூரத்தில் யாரும் ஓய்வு எடுக்க மாட்டானுங்க. அது சின்ன சின்ன ஜெயில் மாதிரி. அது சின்ன ஜெயில். இங்கே பார்த்தீங்களா உங்கள் பக்கத்தில் ஒரு சிங்கம் நிழல் வந்துட்டு கமெண்ட் சார்லாம் பார்த்தீங்களா? அப்போ உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க. இங்கே ஒருத்தர் இருக்காரு, எப்பயுமே அவர் வந்து இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன்ற மாதிரி அவர் உக்காந்துட்டு இருப்பாரு. அவர் வேற யாரும் இல்லை, இவர் தான். அவரு எப்பவுமே யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? இவர் வந்து ஊரோட அவரு நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. வேண்டாம், ஓடி வந்துருங்க, கட்சி தொலைய போகுது. இதுல வேற ஓடினா மட்டும் ஒன்று விட்டுருவோமா? ஒன்றா மட்டும் உங்களை விட்டுருமா? பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே இந்த டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகிறது. எத்தனை பார்த்தீங்களா? நீங்களே போட்டு தள்ளிட்டு பழகுதுன்னா போடணும்டா கண்டென்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு சூப்பராக இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்ட்டு விரும்புகிறாரு அவரு. ஸோ நம்ம அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். குச்சி ஊந்து வர போறடா, பல்லுங்கெல்லாம் பேந்துட்டாரு. ஓடி வர்றதில்ல, சும்மா அந்த கேலையா உடச்சி மண்டகண்டா போது போறேன். இப்போ தம்பி கிட்ட வந்துட்டு எகிருவாங்க, நீ அங்கேயே எகிரிட்டு ஓடி வர. ஏற முடியல. ஆனா இங்க உட்காந்தா நல்லா இருக்கு. அங்க அந்த இடம் செம்மையா இருக்குது. இது ஏறத்தையே நீ பட்டுங்கிற இல்ல, அங்க வேற போய் ஏறாரு. எனக்கு வேற வாட்டம் வருமானு தெரியல. இருங்க, நான் பின்னால இருந்து தூக்கி விடுறியா? ஏறலடா. இருங்க இருங்க இருங்க. ஏரியாச்சு. ஏங்க உயிர் பயம் வருது போலகுது லைட்ல. சுரேஷ் அங்க பயங்கரமா சுரேஷ் இப்படிதானே ஏற முடியுது என்னால? இப்படிதானே ஏற முடியுது? அப்படியே கரெக்டா இருக்குது. அந்த மரத்தோட மேல ஏறி நின்று போட்டோ எடுத்துருக்கலாம், பட் அது ஏற முடியல. கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே விழுந்துருவோம்னு சொல்லிட்டு இவர் மட்டும் ஏறிட்டாரு. மரத்து மேலே உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிடலாம். நல்லா மேலே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம். அதோட இன்னும் வேற ஒரு ஸ்பாட் வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே நிறைய
என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வாய் கொளருது. ஸோ அதோட நிறைய ஸ்பாட் வந்து இங்கே இருக்கும். அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன வகை பூன்னே தெரிலண்ணா. இது காட்டுறேன் பாருங்க. விஜய் கட்சியில் வரக்கூடிய பூ. இது என்ன பூன்னு பார்த்த சொல்லுங்க கமெண்ட்ல. எங்களுக்கு தெரியல. ஆனால் நல்லா சொல்ல வேண்டியதுண்டா. இதுதான் வாகை மலர். நிறையவே பூத்துருக்குது. பூவை ரசிக்கும் ஒரு மனிதன், பூவரசன் பெயர். அங்கே ஒருத்தர் ஆப்போசிட்ல அப்படியே ஓடி வராரு. ஃபிஷ்மேன். ஃபிஷர்மேன். உச்சி வெயில்ல சூரியன் சுட்டடிக்கே இவர் மீனை பிடிச்சுன்னு இருக்காரு. அது சும்மா அப்படியே கோட்டைக்கு இப்படி வந்து ஆழமா இருக்கு. வேண்டா. ஸோ அந்த சைடுக்கு வழி வந்து இங்க இருக்கு பழகுது. இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்படி வரணும். வராதுல்ல? வராது. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு கரும்புலியை வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவே அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? ஏண்டா கடலை முத்து, கருப்பா இருந்தாலும் கலையாகிறேன். அவர் வந்து நடந்து வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்காரு. சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறாரு. அதனால இன்னைக்கு ஃப்ரீயா பத்துன்னு இருக்காரு. ஸோ மெயின்லி சண்டேன்றதுனால ஜாலியாக பத்துன்னு இருக்காரு. இவர் 100 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. நான் 6 ரவுண்டுக்கு நாக்கு தரல. இதுக்கு நாளா அசால்ட்டா 6 ரவுண்ட் அடிப்பேன். எல்லாரும் இந்த மாதிரி பீச்சில் இல்லை வெளியே எங்கன்னா வந்து இந்த மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க. பேசிட்டு கேமரா இந்த இடத்துல வச்சிரு பின்னாடி. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கவரம் இவர் கூட இங்கே பத்துட்டு இருக்கோம். ஏன் நேரம் கூட தான் உங்க கூட பத்துனுக்கிறேன். என்ன பண்றது? அம்மன் ஜெலி பிரயோஜனம் கிடையாது. அம்மன் ஜெலிக்கு அம்மா நிஜமாக அம்மன் ஜெலி 2 பேருக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன பண்றது சார்? நாங்களே பத்துனுக்கிறோம். வீட்டுக்கு பாக்குறோம். யாரும் வாய்ப்பு கொடுத்தணும். இந்த சண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிஆர், அதுக்கப்புறம் வெளியே பீச் அப்படி இப்படின்ட்டு அவங்கவுங்க ஆள் கூட போவாங்க. நடுவில் அந்த செடி ரொம்ப இன்சு கொடுக்குறான். குறுக்க வரான் அவன். பிவிஆர் அப்படி போவாங்க. எங்க நல்ல நேரம்னு சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். இல்லைன்னா நாங்கள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டை பசங்க மாதிரி சுற்றின்னு இருக்கோம். ஸோ சிங்கிளாக இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளா நார்மலா சிங்கிளா இருக்கும் நானுங்களை மட்டும்தான் இப்படிலாம் இருக்க முடியும். இல்லாவும் தண்டத்துக்கு இருக்கனால அப்படி இருக்க முடியும். இருங்க அந்த இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்து கமிட்டடாக இருக்கிறவங்க நல்லா ஜாலியாக பிவிஆரோ இல்லைன்னா சென்னையில் இருந்தால் பீச்சோ, பெங்களூர்ல இருந்தால் பம்போ அந்த மாதிரி சுற்றின்னு இருப்பாங்க. பெங்களூர்ல இருந்தால் பப்பு. ஓகே. பார்த்தீங்களா, எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் பப்பு கூட காதில் பம்புன்னு தான் கேட்குது. ரொம்ப நல்ல பசங்க நாங்கள். அவங்கவுங்க கமிட்டடாக இருக்கிறவங்க நல்லா ஜாலியாக சுற்றுவாங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் இந்த லைஃப்பில் சிங்கிளில் நாங்களும் ஜாலியாக சுற்றுறோம். நீங்கள் சிங்கிளாக இருந்தால், பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கிளாக ஜாலியாக சுற்றுறோம். பாருங்கள், இதான் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்கள். கமிட்டடாக நான் இருந்திருந்தா நீ கேட்குற வார்த்தையை சொல்லியிருப்பேன். சிங்கிளாக இருக்கிறதுனால அதை பற்றி மட்டும் தான் என்னால் பேச முடியும். சிங்கிள் லைஃப் பத்தி சொல்லுங்க. சிங்கிள் லைஃப் பத்தி நான் சிங்கிள் லைஃப் பத்தி எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, காலையில ஏந்துப்பேன், எப்பயும் போல டீயோ காஃபியோ எதனா குடிப்பேன். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். டிஃபன் சாப்பிடுவேன், குளிப்பேன், ப்ரஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு குளிப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே 11 மணி ஆகும். கொஞ்சம் சின்ன வேலை இருந்தா எதனா பார்ப்பேன். 12 மணிக்கு சோறுக்கு பெல்லு அடிப்பாங்க. சோறுக்கு சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு எதனா ஒரு படம் எதனா பார்ப்பேன். அதுவும் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். டவுன்லோட் பண்ணி பழைய கால இது மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பாட்டு கேட்பேன். 6 மணிக்கு மேலே வாக்கிங் போவேன். 7 மணிக்கு 8 மணிக்கு இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு படம் வேற எதனா இருக்குதான்னு பார்ப்பேன். வீடியோ கேம் விளையாடுவேன்.
10 மணிக்கு அப்படியே தூக்கம் வருதான்னு பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன். மெயினாக விஜய் சித்து விலாக்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா 1 மணிக்கு தூங்குவேன். இது என் லைஃபு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்ல இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது பிஸியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது உன் ஒர்க்கு வேறப்பா, எல்லார் ஒர்க்கும் அதே தான். சிங்கிளாக இருக்கிறவனுக்கும் சரி, சிங்கிளாக இருக்கிறவனில் வேலை வெட்டி போகாமல் வீட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். சிங்கிளாக இருந்து வேலைக்கு போகாமல் இருந்த ஸ்டோரியும் இருக்கு. சிங்கிளாக இருந்து இப்போ நல்லா வேலைக்கு போயும் நம்மளோட ரொட்டேஷன். இப்படி வளர்றேன். கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. எப்படி இருக்கும்னா ஒரே வாழ்க்கை தான். ஏஞ்சிக்கிறான், ரெடி ஆகுறான், சாப்பிட்றான், வேலைக்கு போகிறான், வரான், தூங்குறான், ரிப்பீட்டு. ஏஞ்சிக்கிறான், குளிக்கிறான், சாப்பிட்றான், வேலைக்கு போகிறான், வரான், ரிப்பீட்டு, தூங்குறான், ரிப்பீட்டு. இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. இல்லை எந்த ஒரு கிராசிங்கும் வரமாட்டுது, போக மாட்டுது. சரி, இப்போ இவ்வளோ நேரம் வந்து அடுத்து உங்கள் லைஃப் சொன்னீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க? இதுதான்ப்பா என் லைஃப் அதானப்பா போகுது. இப்போ உன் லைஃப்ல போனது வந்து நீ ஒர்க்குக்கு போனீங்கன்னா அதை பற்றி சொல்ல போற. அப்படி இல்லை, என் லைஃப்ல காலையில் ஏஞ்சிக்கிறேன், பல்லு தேய்ச்சேன், குளிச்சேன். அதுதான்ப்பா. ஏஞ்சிக்கிறேன், பல்லு தேய்க்கிறேன், வாக்கிங் போகிறேன், வரேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், ஒர்க்கை முடிக்கிறேன், சாயந்தரம் மேலே வரேன், திரும்ப நைட்டு சாப்பிட்றேன், சம்டைம் தூங்குறேன், திரும்ப ஏஞ்சிக்கிறேன். இவ்வளோதான் வாய்க்கேன். இப்படி தான் ஓடுதுப்பா தம்பி. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வீணா போன இன்ஸ்டாகிராமும் வீணா போன வாட்ஸ்அப்பும் நோண்டி தான் ஆகணும். அது வேற ஆப்ஷனே கிடையாது. இது ரெண்டுத்தையும் தொடாமல் நம்ம அது போய் கடக்க முடியுது இல்லை. இப்படி தான் போய்கிட்டு சொல்ல போனா எப்போ வரீங்க, எப்போ வருவீங்க அப்படின்ற அது ஒரு மீட்டர்னா கல்யாணம் ஆனவனு கேட்குறியா, லவ் பண்ணுறவனு கேட்குறியா? கல்யாணம் லவ் எல்லாம் ஒன்று தானே, ஒரே கிணறு தானே, வீந்து செட்டா இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஜேர்னி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஜேர்னி, அதை கேட்குறேன். லவ் பண்றவங்க, லவ் பண்றவங்க, மேரேஜ் ரெண்டுமே இதெல்லாம் இருந்துன்னு போதுடா சாமி. ஆமா, எனக்கு ஒரு டவுட்னா, சொல்லுப்பா. இங்க இருந்து நம்ம ரசிச்சுன்னு வியூ உக்காந்து பாத்துட்டு இருக்குமே, அங்க 2 பேர் யாருன்னா உக்காந்து நம்மள பாத்துக்கின்னு ரசிக்க மாட்டாங்க? நம்மள ரசிக்கிறாங்களா? ரசிச்சுட்டு போட்டோம்டா. உலகத்துல அவன் 2 பேராச்சும் நம்ம ரசிக்கிறானு. பெண் ரசிச்சா பரவாயில்ல, ஆண் ரசிச்சா அதுதான் தவறான விஷயம். இதுதான் தவறான. அது அங்க ஒரு லைசன்ஸ் கட்டி உக்காந்து பாத்துட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க இவனுங்க அப்படின்ட்டு. யார் அவனுங்க? இதோ அங்க ஒரு நமக்கு ஸ்ட்ரைட்டா உக்காந்து, உங்களுக்கு தெரியுதா தெரியல வீடியோல, அங்க 2 பேர் இதோ உக்காந்துருக்காங்க. அங்க ஏந்து போயிட்டு இருக்காங்க, கேங்கா உக்காந்து இருக்காங்க. அது ஃபேமிலிடா. ஃபேமிலின்னா ஃபேமிலியில 2 பேர் ஆளு ஏன் பாக்குறாங்க? குருவி கூட பாருங்களேன், ஃபுட்டு எடுக்கிறதுக்கு பேரோட தான் போகுது. ஸோ இங்க படுத்துன்னு இருந்தது, நம்ம இப்ப ஏந்தாச்சு. அதெல்லாம் எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, ஏதோ சும்மா குமுறல் தான். கக்கியாச்சு, குமுறல்ட்டாரு. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சைடு சூப்பரா இருக்குது. அந்த இது அங்க ஃபிஷர்மேன் ஒருத்தர் ஃபிஷ் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சிக்கோனா அப்படின்ட்டு மீன் அங்க பாரு, வழி இருக்காது அங்க வரது. இங்க வந்து நம்ம ஒரு நாள் வீடியோ எடுக்கலாம்டா. அங்க பாரு வழியா, அங்க பாரு வராரு. கூடிய சீக்கிரத்துல அது ஒரு வீடியோ உங்களை வரும். சூப்பரா இருக்கு. அங்க வந்து உட்காந்தோன்னு வச்சுக்கோ, இடம் சரியா இருக்கு. மறக்கிறது, கொல்றது, ஓடுறது, தாப்புறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துலாம். நம்மளுக்கு அங்கிருந்து வந்து இதுக்கு வராரு பாரு. கேளுங்க, என்ன கேக்குறது? எப்படிங்க? அப்படியே எப்படிங்க நான் கேக்குறேன். அண்ணா, இதுக்கு வழி அந்த பக்கம் இருக்குங்களா? பெரியார் இதுக்கா வரணுமா? இப்படி இருக்குங்களா? ஸோ அதுக்கு வழி வந்து பெரியார் பார்க்காகவும் வரலாம், இந்த சைடும் வரலான்னு சொல்றாரு. அவரு பதார் உள்ள போய் ஆய் உக்காடுறாருன்னு நினைக்கிறேன். இங்க வர்றவங்களா ஃபர்ஸ்ட் ஆய் உக்காடுறாங்க, அப்புறம் தான் மீன் பிடிக்கிறாங்க. போறாரு ஒரு மாதிரி டைப்பா தானே அவரு போடுறாரு எல்லாத்தையும். கலக்காவா கலக்கா போடுறாருங்க அவரு. கலக்கா போட்டு பிடிக்கிறாரு.
இவருக்கு போடுற கலக்காலாம் மீன் சாப்பிடுதோ இல்லையோ, அந்த பக்கம் நவுத்தி பார்த்தா கோக்குங்களா சாப்பிட்டு இருக்கு. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து மீன் சேமியான்னு சொல்லிட்டு அது ஒரு கடை ஃபேமஸ். லைனாக ஒரு 7-8 கடை அப்படி இருக்கும். விஜய் டிவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி வந்து ராஜுன்ட்டு அவர் பேசியிருப்பார், டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா இங்கே வேலூரில் சிக்கன் சேமியா வித் சேமியா வந்து ஃபேமஸ். அதில் பிடிக்கிற இந்த மீனும் ஃபேமஸ். ஆளை எங்கன்னா காணோம், இறங்கி உள்ளே போய் பிடிக்கிறாரா? தண்ணி உள்ளே போய் பிடிப்பாரோ? இறங்குது எப்படின்னா இறங்குது அந்த பக்கம் தான் போய் இறங்கணும். இந்த சைடு பின்னாலே வாங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னையும் இன்னொருத்தர் தான் காப்பாற்றணும். ஏம்மா ஒத்த கையிலே இறங்குவேன் நான். டர்ன் பேண்ட் கிஞ்சிச்சுனா தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ரொம்ப தப்புங்க இதெல்லாம். வேலூரில் வந்து கலெக்டர் பார்க்குறாருன்னா அவருக்கு ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இங்கே பராமரிப்பு சரியாக இல்லை. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் இருக்குது, நிறைய குப்பை இருக்குது. இங்கே வந்து நிறைய காதல் ஜோடிகள்லாம் வந்து ஒரு அமக்கலத்தை பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பரான பிளேஸு இது, நல்ல அழகான ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு பிளேஸு. நிறைய வந்து லாங்லேருந்து நம்ம ஊருக்கு வேலூருக்கு தேடி இங்கே வேலூர் கோட்டைக்கு வராங்கன்னா இது பெருமையை பார்த்துட்டு தான் நம்ம நெட்டில் வர்றது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குற இதுவெல்லாம் பாருங்கள், இங்கேயே நிறைய பிளாஸ்டிக்ஸு சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாதது அது இருக்குது. ஸோ இதை ஒழுங்குபடுத்தினா கவர்மெண்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பிளாஸ்டிக்கு அதெல்லாம் எல்லாரும் போடுறாங்க, குப்பை. இதை நீங்கள் இருக்காங்க எப்படி சிறப்பிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, கவர்மெண்ட் இங்கே வரவங்களும் இது பண்ணுறாங்க. நம்மளா செல்ஃபாக தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும், குப்பை போடுறது இல்லை. ஓகே, ஆனால் கவர்மெண்ட் சைடும் கொஞ்சம் அவங்க சைடில் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய இந்த லவர்ஸ் டார்ச்சல் தாங்க முடியல இங்கே. இன்னும் இது சூப்பராக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக்ஸு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் செல்ஃபாகவும் நம்மளும் பார்த்துக்கணும் இந்த இடத்த. டெய்லி இந்த இடத்துல ப்ரூஸ்லி மாதிரி ஒருத்தர் ஷர்ட்டெல்லாம் கட்டி போட்டு எக்ஸசைஸ் பண்ணிருப்பாரு. அவர் இன்னைக்கு சண்டே, மேபி அவர் வீட்லேயே வந்து சீட் டே அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நாளை காணும். மார்னிங் ஒரு 8 இருக்குமாண்ணா? 8 பாருங்க இந்த சைடு வியூ. என்னண்ணா 8 இருக்குமாண்ணா? சரியா இருக்குல்ல? 8:15 ஆகுது இருக்கு. அது அந்த சைடு பார்க்கு, இது இந்த சைடு பார்க்கு. நாங்கள் டெய்லி இந்த சைடு வரும்போது ஒரு பெட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். இங்கே டெய்லி ஃபுட்டு போடுவோம். நல்லா சூப்பரான ஆள், உங்களுக்கு காட்டுறேன். நான் வளர்க்கக்கூடிய பெட்டு பார்த்தீங்கன்னா இதோ காட்டுறேன் பாருங்க. டென்டன அப்படின்னு திரும்பி டைனோசர் தான். அந்த சைடு என்ன திரும்பின்னு இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க, அவன் கொஞ்சம் கோச்சின்னு இருக்கான். பார்லேஜி பிஸ்கெட்டு 2 வாங்கி போடல அப்படின்ட்டு கோச்சின்னு இருக்கான். கோச்சிக்காதடா, நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் உனக்கு. சிக்கன் வாங்கிட்டு வரேன், சிக்கன். நான் வளர்க்கக்கூடிய பெட்டு வந்து அதுதான், டைனோசர். நீங்களாம் வந்து டாகு, கேட்டு, ஃபிஷ்ஷு, ரேபிட்டு, கவு, கோட் அந்த மாதிரி தான் வளர்ப்பீங்க. இந்த ஜென்ஸ் நாட். நாங்கள் வளர்த்தா டைனோசர் தான் வளர்ப்போம். நீங்கள் வளர்த்தா யாழி வளர்ப்பார் அவர். வளர்த்தா யாழி வளர்ப்பார் அவரு. அல்ட்ரா லெஜெண்ட் அவங்க. வாங்க ப்ரோ, உங்களோட டெய்லி லைஃப் எப்படி போயின்னு இருக்கு, அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சாப்பாடுக்கு ஆனா பிறந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள்? ஏய், அது முதல்ல ஆனான்னு செக் பண்ணுறா. ஆனே தான் வால் இருக்கு. வால் இல்லடா, பெண்ணாங்க. சாரிங்க, பெண்ணா இருந்தா நாங்கள் பெண்ணெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ இப்போதைக்கு எடுக்கிறது இல்லை. சாரி மேடம், ஒன்லி ஆண் தான். ஏன்னா ஆண் மாடா பிறந்தா கூட ஆண்டு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேயணும், லோடு இழுக்கணும், இழுத்தாதான் எங்களுக்கு ஒரு சோறு அப்படின்னு. பெண் மாடும் கஷ்டம் இருக்கு, ஆனா ஆண் மாடுக்கு இன்னும் கஷ்டம். மாட்டுல கூட பாத்தீங்களா ஆணுக்கு எவ்வளவு சோதனைன்ட்டு. அவர் நினைப்பார், இவன் இப்படிதாங்க
தொண்ணு பேசினே வருவான். அப்படி இறங்கிட்டு இருக்கோம். நேற்று இங்கே ஒரு கல் ஒன்று நேற்று சறுக்கி டமால்னு ஒருத்தர் உடச்சி வீண்டாரு. அவர் யாருன்னா எனக்கு பின்னால் வரவர் அவர் தான். நம்மலாம் வந்து ஊந்து வராரு பாருங்க. நேற்று ஊந்ததும் இவரே தான். நேற்று வீழ்ந்தது அவரு, இன்னைக்கு ஸ்லிப் ஆகும், மிஸ் ஆகாது விய. இப்போ முடிச்சாச்சு, காலையில் ரொட்டீன் எப்பயும் போல் முடிச்சாச்சு. இப்போ வீட்டில் போய் நம்ம சீட் டேவை காட்ட வேண்டியது தான். என்ன ஒன்று இட்லி சாம்பார் தான். உங்கள் வீட்டில் என்னன்னா நான்வெஜ்ஜா மார்னிங்? நான் வெஜிடேரியன்பா. ஸோ நம்ம பைக் ஆண்ட வந்தாச்சு. கிளம்பிட்டு அடுத்து என்ன பிளானு, எங்கே போகிறதுன்னு தெரியல. அடுத்து எங்கே போகிறோன்னு டிஸ்கஸ் நாங்கள் இன்னும் பண்ணல. பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஜாயிண்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ரேப் மாதிரி பாட வச்சிட்டிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அப்படியே மென்டலாக தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது டிரைவிங்கில் இருக்கிறதுனால பேசக்கூடாது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக வருவோம். இன்னொன்று, எப்பயுமே நம்ம வந்து வாக்கிங் போயிட்டு தென்றலில் வந்து லெமன் டீ, அப்புறம் வந்து ஹனி டீ அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி அப்படி குடிப்போம். ஆனால் 2-3 நாளாக வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறாரு. ஆச்சாரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவர் மாட்டுறாரு. அதனால எங்களுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட் அவர் மூலியமா இல்லை, இன்னைக்கு இருக்க மாட்டாரு. அதனால அவர் வரலனாலும் ஃபோனை போட்டு எங்கே இருக்கீங்க, எங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க. ஏதோ கெஸ்ட்டுக்கு ஒரு நாள் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் பாவம் மனுஷன், ஒரு டைம் 2 டைம் வாங்கி கொடுத்தது இல்லாமல் இன்றைக்கும் நம்ம ஃபோன் போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ